இன்றைக்கி ராகி பக்கோடா செய்ய போகிறோம். அதுக்கு ராகி மாவு, ஒரு பெரிய வெங்காயம், 2 பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகா 2 போட்டு இப்போ மாவு கலக்க போகிறோம். ராகி மாவு கலக்கிட்டு கலக்க போகிறோம். இப்போ தேவையான உப்பு, மாவு அளவாக போட்டுக்கணும். அளவாக போட்டு தேவையான உப்பு கொஞ்சம் தண்ணி ஊற்றி லேசாக தான் கலக்கணும். இது வந்து பஜ்ஜிக்கு மாவு மாதிரியே கலக்கக்கூடாது. இது கொஞ்சம் கடலை, நிலக்கடலை எல்லாம் போடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் ருசியாக. கடலை கொஞ்சம், நடக்கலை கொஞ்சம், வெங்காயம் எல்லாம் இப்போ கட் பண்ணி இதில் போட்டு இந்த கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். வெங்காயத்தை இப்போ கட் பண்ண போகிறோம். இதெல்லாம் சேர்த்தி கடலை, நிலக்கடலை எல்லாம் சேர்த்தி அதில் மாவில் போட்டு நல்லா பிணைஞ்சு ஒரு 5 நிமிஷம் வைக்கணும். நல்லா பிணைஞ்சு வைக்கணும். அடுப்பத்தை வைக்க போகிறோம். ஊற்றுறோம். என்ன இந்த வெங்காயம் வணங்க வரைக்கும் எனக்கு கொஞ்சம் போடணும் நிறையா. மாவு இப்போ இதெல்லாம் போட்டதையும் பாருங்கள், பொழுன்னு இருக்குது பாருங்கள். மாவு 2 எடுத்து போட்டால் வெங்காய பக்கோடா நல்லாயிருக்கும். ராகி பக்கோடா குழந்தைகளுக்கு ரொம்ப விரும்பி சாயந்தரத்தில் வந்து சாப்பிட்லாம். கடையில் அது இது வாங்கி தரக்கு இது 10 நிமிஷம் வேலை தான். இதுவும் 2 செகண்டில் வெந்துடும். எண்ணெய் காஞ்சது. எண்ணெய் காஞ்சிருச்சு. கொஞ்சம் இப்படி தூவி விடணும். 2 தூவி விட்டோம்னா கொஞ்சம் நேரம் பக்கோடா ரெடி. எடுக்கிறோம். எண்ணெயிலேருந்து எடுத்து வேறு பாத்திரத்தில் போடணும். ராகி பக்கோடா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்கலாம். நல்லாயிருக்கும் சாயந்தரம்.